praise the Lord, praise the Lord. Amen, hallelujah. கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மேன்மையாக வைக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் தினம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த வல்லமையுள்ள தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஓலாவா ராதினா சங்கராவா லாத்மதினா மந்தரா ஒலோத்மதிராக்தரவா. கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தர் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, சிறுமைப்பட்டு போயிருக்கிற உங்களுடைய ஜனங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக, உயர்த்துவீராக. ஆண்டவரே, மகிமைப்படுத்துவீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவீராக. நிறைவான பலன், நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். நிறைவான பலனை, நிறைவான ஆசீர்வாதங்களை கரங்கள் தட்டி பெற்றுக் கொள்வோம். ஓதாரா வாலா சங்கலா ராக்கமா. நிறைவான ஆரோக்கியம், நிறைவான சுகம், நிறைவான பலன், நிறைவான
இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குறைவுகளும் நிறைவாகும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் மனமகிழ்ச்சி நாளிலே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்து நான் வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜீவிக்கிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தத்திலே அவர் வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் சேர்த்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய ஜீவியத்தில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய குடும்பத்தில் நிறைவானது வரும். அந்த நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அந்த நல்ல சொல்லுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அநேக குறைவுகளை எழுதி வைத்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக குறைவுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீர பிரகாரமான குறைவுகள், உங்கள் எதிர்காலத்தை குறித்த குறைவுகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் கூட உங்களுக்கு இருக்கிற குறைவுகளை எழுதிக்கிட்டே போனால் அது ஒரு பெரிய ஒரு நீளமான வால் போல செய்யும், வந்துகிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டாலும் சரிதான். அவர் பெரிய ஒரு ஐஸ்வர்யமானா இருந்தாலும் சரி, ஒரு ஏழை மனிதனா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, ஒரு வயதானவங்களா இருந்தாலும் சரி, குறைவு என்ன இருக்குன்னு கேட்டால் அதை நினைச்சலாம், பெரிய பட்டியல் நினைச்சலாம் விட்டு கொண்டே போகலாம். இந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்கு. ஆமா, இந்த கலர்ல எனக்கு சேலை இருக்கு, இந்த கலர்ல எனக்கு சேலை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிலாம் நிறைய பேர் நினைச்சுவாங்க. ஒவ்வொன்றும் குறைபாடு நிறைய நினைச்சுவாங்க, எழுதி வைத்துக் கொண்டே இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரியான வாகனம் எனக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லது அவர் அபிஷேகம் பண்ணிருக்கா, எனக்கு அபிஷேகம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஊழியம் பார்க்கிறார், எனக்கு ஊழியம் இல்லை. இப்படி அநேக குறைவுகள் நினைச்சீங்கன்னா எழுதி கொண்டு போய் ஆவிக்குரிய குறைவுகளை எழுதி கொண்டே போகலாம். நமக்கு இல்லாத பூமிக்குரிய குறைவுகளை எழுதி கொண்டே போகலாம். ஆனால் இங்கே வார்த்தை சொல்கிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகுமா. ஒரே ஒரு நிறைவானது தான். ஆமென். ஹல்லேலூயா. உங்க லிஸ்ட் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நிறைவானதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது இந்த குறைவுகள் எல்லாம் அந்த நிறைவுகளால நிறைவாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுமா? ஹல்லேலூயா. இந்த குறைவுகள் ஏராளமா இருக்கலாம், நிறைவு ஒண்ணே ஒண்ணுதான், இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் நினைஞ்சிருமா, ஒளிந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால உங்களுக்கு இருக்கிற குறைவுகள் ஏராளமா இருக்கலாம், கஷ்டங்கள் ஏராளமானதா இருக்கலாம், உங்களுடைய ஜெப குறிப்புகள் ஏராளமானதா இருக்கலாம். ஆனால் இயேசு வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் நினைச்சிடும், ஒளிந்து போகுது. விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த வேதத்துல நிறைவான பலன்களை பெற்றவங்க நிறைவான பேர். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர், அநேக நிறைவான பலன்களை நினைச்சாங்க, பெற்றுள்ளார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் கூட சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாராவது கர்த்தரை விருதாவாய் தேடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் ஒரு நாளும் அழைக்கிறது. ஆவிக்குரிய பூமிக்குரிய பலன்கள், நன்மைகள், நிறைவானதை அவர் கொடுக்கும்படியாக தான் அவர் என்னை தேடுங்கள் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம தேடாதான் அவர் நம்மை தேடி வருகிற தேவன், அது ஒரு காரியம். ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேடுகிறவர்கள் தேடி அவரை தேடி நாடி வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் நிச்சயம் நிறைவாக நிச்சயம் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத புத்தகத்துல வாசிக்கிற பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர்கள், இவர்கள் எல்லாம் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், எல்லாம் நிறைவான பலன்களை அடைந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைவான பலன்கள், ஒருவரும் குறைவான பலன்கள் நினைச்சிட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைவான பலன்கள். சாதாரணமாய் ஆடு மேய்க்கிறவராய் ஜீவித்தை ஆண்டவர் கூட்டத்தில் ஆரம்பித்தவர்கள் சிங்காசனத்திலே போய் உட்கார்ந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் குழிக்குள்ள போடப்பட்டவர்கள், ஆமா, ராஜ சிங்காசனத்துக்கு பக்கத்துல போய்
அமர்ந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீன் வயிற்றுக்குள்ள போடப்பட்டவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, தீர்க்கதரிசிகளாய் போய் உட்கார்ந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைவான பலன்கள் தான் ஒவ்வொரு நினைஞ்சாங்க அடைந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல சொல் அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நிறைவான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென் அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் காலையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, மகனே மகளே, நீ நிறைவான பலன்களை நீ பெற்றுக்கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கப்பட்ட சொல்லுவோம் அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைவான பலன்களை அநேகர் பெற்றிருந்தாலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மிக முக்கியமான நபர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ரூத் அவர் நிறைவான பலன்களை பெற்றிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். சத்தமா வாசிங்க யாராவது. உன் செய்திகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சிட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ரூத் ஒரு மேவாபிய ஸ்திரீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அறிந்திருக்கிறோம், அவருடைய சரித்திரத்தை குறித்து படித்திருக்கிறோம். அவர் மேவாபிய ஸ்திரீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு தேவன் இரக்கம் பாராட்டினபடினாலே, அவள் கர்த்தரை தேடினபடினாலே, கர்த்தரை அண்டி கொண்டபடினாலே ஒரு நிறைவான பலனை கர்த்தர் அவளுக்கு அவர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைவான பலன். போவாசோடு கூட ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சந்ததியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாய் அவர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைவான பலன்களை அவள் பெற்றுக்கொண்டார். அவள் ஒரு இஸ்ரவேல் ஜனமாக இல்லை, ஒரு யூத ஜனமாகவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் விரும்பாத மேவாபிய ஸ்திரீகளில் ஒருத்தியாக அவர் காணப்பட்டார். தேவன் விரும்பாத ஒரு இனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் கூட தேவன் அவள் மேலே கொண்ட இரக்கத்தின் நிமித்தமாக, அவளுக்கு இருந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாக, அவன் தேவன் அது கர்த்தரை குறித்து சொல்லும் பொழுது நகேமியிடத்தில் அவர் சொல்லும் பொழுது உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனமாய் அவன் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைவான பலன்களை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அவன் யாரெல்லாம் அவருடைய செட்டையின் நிழலில் நீங்க வந்து அடைஞ்சிருக்கிறீங்களோ, செட்டைக்குள்ள வந்திருக்கிறீங்களோ, அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்திருக்கிறீங்களோ, அவருடைய கோட்டைக்குள்ள வந்திருக்கிறீங்களோ, அவர் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிறைவான பலன்களை நிச்சயமாக பெற்றுக் கொள்வீர்கள். ஒரு நல்ல சொல்லுமா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஜனங்கள் அவருடைய செட்டையின் நிழலில் இருக்கிறவர்கள் நிறைவான பலன்களை நிச்சயமாய் பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. குறைவுகளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இருக்கிற குறைவுகளை குறித்து, துன்பங்களை குறித்து, கஷ்டங்களை குறித்து நீங்கள் சிந்தனை கொள்ளாதீர்கள். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவான பலன்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய பிள்ளைகளுக்கும், உங்களுடைய ஊழியங்களுக்கும், விசுவாச பிள்ளைகளுக்கும் யாவருக்கும் வல்லமை உள்ள தேவன் அவர் தந்தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவாக நாம் தேவனுடைய இந்த நிறைவான பலன்களை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக ஒரு பலன், தேவனிடத்திலிருந்து ஒரு பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன காரியங்கள் நமக்கு பலனை கொண்டு வரும் என்கிறதை நாம் நினைச்சோம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் இருந்தாலும் சுருக்கமாக ஒரு சில காரியங்கள் நாம் நினைச்சு போறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக தேவனிடத்திலிருந்து நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய 2 காரியம் என்று சொன்னால், ஜெபம் நமக்கு தேவனிடத்திலிருந்து பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசிக்க நல்லா சொல்லுவோம் அல்லேலூயா. ஆமா, நாம் ஜெபிக்கிற ஜெபமானது நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய
கொடுக்கக்கூடியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட நாம் உபவாசிக்கிற உபவாசமும் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. ஜெபமும் உபவாசமும் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரெண்டு காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்பவும் பிரயாசப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஜெபத்தை குறித்து நீங்க அற்பமா நினைக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவி நினைப்பாங்க ஜெபத்தை சாதாரணமா நினைப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில நிமிடங்கள் மட்டும் ஜெபித்துக் கொண்டு போகிறவர்களா இருப்பாங்க. அப்படி அல்ல. நிறைவான பலன்களை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு நிறைவான ஜெபம் நினைச்சதும் உபவாசம், ஒரு நிறைவான உபவாசம் நினைச்சது நமக்கு இருக்கு. நான் சொல்லுகிற இந்த ஜெபம்ங்கிறது மந்தை வெளியில கூடி ஜெபிக்கிற ஜெபம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லட்சக்கணக்கான பேர் கூடி ஜெபிக்கிற ஜெபம் ஒருவேளை அது உங்களுக்கு நல்லதா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லதுதான். ஐக்கியம் நிச்சயம் வளரும். ஆனா வேதம் நமக்கு அப்படி கற்றுக்கொள்ளது. நீங்க ஒரு 10,000 பேர் கொடுங்க, உபவாசி ஜெபம் பண்ணுங்கன்னு வேதம் நமக்கு நினைச்சல கற்றுக் கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பலன் கொடுக்கிற ஜெபம் என்னவென்று கர்த்தர் சொல்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அல்லேலூயா. நீங்க கூடி கூடி நண்பர்களா ஜெபிக்கலாம், நல்லது. That's not bad. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மோசமானது அல்ல. கூடிய ஜெபங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மணிக்கணக்கான ஜெபங்கள் ரொம்ப நல்லது. ஆனா அதை எல்லாவற்றிலும் மகனே மகளே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து சொல்லுதா, தனி அறையிலே தனியாய் நீ ஆண்டவரத்தில் ஜெபிக்கிறது தான் கர்த்தர் அதிகமாக விரும்புகிறார். லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் நீங்க தனி ஜெபம் என்கிற அனுபவம் இல்லை. 10 பேரோட கூடி ஜெபிக்கிற ஜெபம், 10,000 பேருக்கு முன்னால உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபம், டிவி முன்னால உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபம் நல்லதுதான். அதை காட்டிலும் உனக்கு பலனளிக்கிற ஒரு ஜெபம் உண்டு. தனி அறையில உன் தேவனை நோக்கி நீ மன்றாடுகிற அந்த ஜெபத்திற்கு ஒப்பாக ஒரு ஜெபம் வர முடியாது. பாருங்கள், இணைந்து ஜெபிக்கலாம் என்று சொல்லலாம், நல்லது. ஆனா அதை காட்டிலும் மகனே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கலாம், ஏன் கூட நீ வாயில் கர்த்தரை அழைக்கிறார். நல்ல சொல்லுவோம். அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து கூடி ஜெபிக்கிறது நல்லதுதான். ஆனா அதை காட்டிலும் உனக்கு பலன் அளிக்கிற ஒரு ஜெபம் உண்டு. இன்னைக்கு அநேகர் தனி ஜெபத்தெல்லாம் விட்டுட்டு தனி ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்காம டிவி முன்னால போய் மத்தியானத்தில் போய் ஜெபிக்கிறது அது தேவனுக்கு உகந்ததல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தனி அறையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. முதல்ல நீங்க நேரம் கிடைத்தா நீ மத்தவங்க போய் ஜெபம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனியாக நீ சந்திக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல நீ உன்னை சரி பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிறகு ஒரு சகோதரத்தை சரி பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. தனி ஜெபம் இல்லையா? நீ தனி ஜெபம் செய்யறவனா நீ இல்லையா? பொது இடத்துல ஜெபிக்க நீ போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இதுதான். அனித்திரமான கர்த்தருடைய வார்த்தை இதுதான். மகனே மகளே, நீ தனியா ஜெபிக்கிறியா? டிவி முன்னால உட்கார்ந்து ஜெபம் பண்ண போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தனியா ஜெபிக்கிறேன், டிவி முன்னால போய் ஜெபிக்க போறேன்னா ஜெபம் ஒரு நாள் ஆண்டவர் கேட்க மாட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தனியா நீ ஜெபிக்கிற அனுபவத்தை நீ முடித்து விட்டு இந்த பலனை பெற்றுவிட்டு அதன் பின்பு நீ போய் ஐக்கியத்தோட போய் ஜெபம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பற்றி ஒண்ணு அதற்குரிய பலனை கர்த்தர் உனக்கு தருவார். எப்படி பலன் இருக்கு. ஆனா நீ தனி ஜெபம் செய்யாமல் நீ வேற இடத்துல போய் ஜெபம் பண்ண போறது, ஜெபம் பண்ணுகிற மாயமானம் செய்தால் என்று சொன்னால் ஒரு ஜெபம் கேட்கப்படாது. விசுவாசிக்கிறவர் என்ன சொல்லுவோம். அல்லேலூயா. தனி ஜெபம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற ஒரு ஜெபம். தனி ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனிப்பட்ட முறையில நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு முறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தனி அறையில தனி ஜெபத்துல தான் வளரும். அதிகாலையில எழுந்து தேவனோடு கூட இடைப்படுகிற அனுபவம், சஞ்சரிக்கிற அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற அனுபவம், அவரை துதிக்கிற அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல அநேகருக்கு இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. தனி ஜெபமே இல்லை. ஆனால் இங்க ஜெபிக்கிறோம் இங்க ஜெபிக்கிறோம் என்று சொல்லி அநேகர் கூடுறாங்க. நல்லதுதான். ஆனாலும் கூட அவருக்கு பலனை அளிக்காது. அல்லேலூயா. தனி ஜெபம் தான் உனக்கு பலனை கொடுக்கும். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உபவாச ஜெபம் அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உபவாச ஜெபம் நாம் எப்படி ஜெபிக்கணும்? உபவாசம் இன்னைக்கு இத்தனை நாள் உபவாசம் என்று சொல்லி எல்லாம் அது பூரா பெரிய பிரசாபப்படுத்தி, உபவாசத்தை பிரசாபப்படுத்தி நாங்கள் இத்தனை நாள் உபவாசம் இருக்கிறோம், அதெல்லாம் உபவாச ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாச ஜெபத்தை குறித்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 16, 17 வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். விசுவாசிக்கிறவர் அல்ல சொல்லுவாங்க. இதெல்லாம் கசப்பான மருந்து. இந்த மாதிரி உபதேசத்தை கேட்கிறவங்க ஆட்கள் மிகவும் குறைவு. அதை சீர்திருக்கிற திறன் உள்ளவங்க ரொம்ப குறைவு. உபவாசம் இருந்தால் உடல் சரீரம் கெட்டு போயிடும். சாக்கு போக்கு. உபவாசத்துக்கு என்ன சொல்றது? சாக்கு போக்கு. நான் நீங்க வேலைக்கு போறதுனால என்ன உபவாசம் பண்ண முடியாது, எனக்கு பிபி இருக்கிறதுனால எனக்கு உபவாசம் பண்ண முடியாது, எனக்கு அல்சர் இருக்கிறதுனால நான் உபவாசம் பண்ண முடியாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால நான் உபவாசம் பண்ண முடியாது. மகனே மகளே, உனக்குள்ள பிரச்சனைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். அப்படி நல்லபடியா நீ அந்த நிறைவான பலனை பெற்றுக் கொள்ளணும்னா நீ உனக்கு ஆண்டவரை அனுமதிக்கிற அளவுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீயா முடிவெடுக்க வேண்டாம். அனுமதிப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் உபவாசிக்க விரும்புறேன், எனக்கு உதவி செய்யப்பா என்று சொன்னா ஆண்டவர் அவனுக்கு சொல்லுவார், இந்த டைம்ல உன்னை நான் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லுவார். அப்படி நீங்க உபவாசிக்கும் போது அந்த உபவாசிக்கிறது உங்களுக்கு அந்த பலனையும் கொடுப்பார். என்ன சொல்லுங்க, உங்களுடைய உபவாசத்தை குறித்து நீங்க உங்கள்கிட்ட கேட்கிறவங்கள்ட்ட சொல்லலாம். உங்கள்கிட்ட கேட்பாங்க சார், அவங்க பொய் சொல்ல வேண்டியதில்லை. உபவாசிக்கிறீங்களா என்ன கேட்டா நீங்க சொல்லுங்க, ஆமா இப்படி உபவாசிக்கிறேன், அப்படி உபவாசிக்கிறேன், உபவாசிக்கிறதுனால எனக்கு பலன் இருக்குது, அப்படி நீங்க சொல்லலாம். அது இல்லாம நான் இத்தனை நாள் உபவாசிக்கிறேன், நீ என்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வாங்க, எத்தனை தோத்துறோம், நான் உபவாசத்துல இருக்கிறேன், தரித்திருக்கிறேன், ஆமா நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து தேவன் விரும்பாத காரியம். எத்தனை தோத்துறோம். நீ உபவாசம் பண்ணா, நீ உபவாசம் பண்றதே வேற யாரும் நினைக்க கூடாது, தெரியக்கூடாது. எத்தனை தோத்துறோம். வீட்டாருக்கு தெரியலாம், அவ்வளவுதான். எத்தனை தோத்துறோம். ரொம்ப நெருங்கிய நண்பர்களுக்கு நினைக்கலாம் தெரியலாம். அதுக்காக அது ஒரு பெரிய ஒரு பிரகடனப்படுத்தினா பலன் நினைச்சாது. உபவாசம் பண்ணுனா கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் சொல்ற அல்லேலூயா. எப்படிப்பட்ட உபவாசத்தை கொடுப்பார் என்று சொன்னால், அந்தரங்கமாக இருக்கிற உபவாசம், பிறருக்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஜெபம் அல்ல, பிறருக்கு தன்னை வெளிப்படுத்துகிற உபவாசம் அல்ல, அந்தரமான ஜெபம், அந்தரங்கமான உபவாசம், இதிலே பலன்கள் இருக்கிறது சொல்லுகிறார். வெள்ள சொல்லுமா அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த இடத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பலன் உண்டு. ஒரு ஜெபத்துக்கு பலன் உண்டு. தனி ஜெபத்துக்கு பலன் உண்டு. கூட்டு ஜெபத்துக்கும் பலன் உண்டு. தனி ஜெபம் பண்ணாம கூட்டு ஜெபம் பண்ணனா ஒரு பலன் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க அல்லேலூயா. தனி ஜெபத்துக்கு பலன் உண்டு. உபவாசம் அந்தரங்கமாய் செய்கிற உபவாசத்திற்கு பலன் உண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, யாருக்கெல்லாம் மனதுருக்கம் இரக்கம் இருக்கிறதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிறுமைப்பட்டவங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் பலன் அளிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்லுவாங்க அல்லேலூயா. ஜெபம் பண்றவங்களுக்கு ஆண்டவர் எப்படி பலன் அளிக்கிறாரோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உபவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் எப்படி பலன் அளிக்கிறாரோ அதே போல யாருக்கெல்லாம் மனதுருக்கம் இருக்கிறதோ இரக்கம் இருக்கிறதோ, சிறுமைப்பட்டவர்கள் சிறியவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் மேல பாதிக்கப்பட்டவங்க, அவர்கள் மேல யாருக்கெல்லாம் இரக்கம் இருக்கிறதோ அப்படி இரக்கம் இருக்கிறவங்களுக்கு தேவன் நிச்சயமா நிறைவான பலன்களை அவர் கொடுப்பார். விசுவாசிக்கிறவர்கள் என்ன சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 25ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 35, 36 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அதுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க எப்ப உங்களை பார்த்தோம், எப்ப உங்களுக்கு பசிக்கு உணவு கொடுத்தோம், தாகம் தீர்த்தோம் என்று சொல்லி அவங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 40ஆம் வசனத்துல, அதற்கு ராஜா பிரயுத்தரமாக, நீ
மிகவும் சிறியதாகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல சொல்லுமா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட இரக்கம் யாருக்கெல்லாம் நம்ம செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதியா இருந்தா விசாரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். இவனமான சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையா இருக்கிறவன் பாக்கியவான், நிறைவான பலன் அவனுக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் தேவனின் நாமத்தின் நிமித்தமாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களுக்கு தீமையானதை செய்வார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிறைவான பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சொல். அல்லேலூயா. தேவனின் நாமத்தின் நிமித்தமாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் பகைக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால், தேவனின் நாமத்தின் நிமித்தம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் உங்களை ஜனங்கள் தள்ளி விடுவார்கள் என்று சொன்னால், தேவனின் நாமத்தின் நிமித்தம் நீங்க எதையாவது இழந்து போவீர்கள் என்று சொன்னால், தேவனின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குறைவாகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். வெள்ள சொல்லுமா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் நம்மை பயக்கிறதுனால இயேசுவா நினைத்தது பகிர்ந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். வெள்ள சொல்லுவோம். அல்லேலூயா. பாக்கியவான்கள் யாரு? நிறைவான நன்மைகளை பெற்றுக் கொள்றவங்க அர்த்தம். பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் நீங்கள் இழப்படலாம். இன்னைக்கு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் வருமானங்களை இழந்து போயிருக்கலாம், வேலை இழந்து போனவங்க உண்டு. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் போனோம், ஞாயிற்றுக்கிழமை நான் ஓய்வு நாள், நான் வேலைக்கு வரமாட்டேன்னு பெரிய பெரிய வேலை இழந்து போனவங்கலாம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விட பெரிய நல்ல வேலையை ஆண்டவர் கொடுப்பார். நல்ல சொல்லுமா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமைக்காக தன் வேலைகளை இழந்து போனவங்க உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு நாம நல்லூயா. கர்த்தரை ஊழியர்கள் செய்யறதுனால வேலை இழந்து போனவங்க உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நேசிக்கிறதுனால மானம் மரியாதையை குடும்பத்தில் உறவினத்தில் இழந்து போனவங்க உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கான பிரதிஷ்டையாய் சில காரியங்களை செய்யும் பொழுது, சில கர்த்தருக்கான பிரதிஷ்டையாய் நகைகளை கலந்திருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கான பிரதிஷ்டையாய் சில காணிக்கைகளை கொடுத்திருப்பாங்க. இது நிமித்தமாய் துன்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரதிஷ்டையாய் இருக்கிறதுனால அவர் நாமத்தின் நிமித்தமாய் துன்பம் அநேகருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்துக்கு போறதுனால சொந்தக்காரர் மத்தியில், சுத்தார் மத்தியில், வேலை பார்க்கிற இடத்துல துன்பங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையாய் கர்த்தருடைய நாமத்தினை மகிமைப்படுத்துவது நிமித்தமாக உனக்கு அநேக துன்பங்கள் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நீ பாக்கியவான். நீ ஆண்டவரின் நிமித்தமாக என்னென்ன துன்பப்படுறியோ, அவர் நாமத்தின் நிமித்தமாக நீ இழந்து போறியோ, அதுக்கெல்லாம் சேர்த்து ஆண்டவர் நிறைவான பலனை தருவார். வெள்ள சொல்லுவோம். அல்லேலூயா. இரட்டத்தனையான பலன் அல்ல. இது என்ன பலன்? இது நிறைவான பலன். உனக்கு போதும் போதும் என்கிற பலனை கர்த்தர் உனக்கு தருவார். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாய் நீ படுகிற துன்பம் அது உனக்கு நிறைவான பலனை கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்களே சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக, நம்முடைய சத்துருக்களை நாம சிநேகித்தோம்னா நமக்கு நிறைவான பலன் செய்யும் உண்டாகும். விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சத்துருக்களை நாம் என்ன செய்யணுமா? நேசிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளை நேசிக்கிறவங்களை நேசிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அறிவும் இல்லாதவங்களை கூட நம்ம நேசிச்சிடலாம். நம்மளை பகைக்கிறவங்க சத்துருக்களை நாம் என்ன செய்யணுமா? நேசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களை ஆசீர்வதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனம் வினமாய் சொல்கிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நல்ல சொல்லுமா. அல்லேலூயா. சத்துரு நமக்கு துன்பம் கொடுக்கிறவங்க, நம்மளை பகைக்கிறவங்க, எதிர்க்கிறவங்க, தீமை செய்கிறவங்க, பரிகாசம் பண்ணுகிறவங்க, ஏளனம் பண்ணுகிறவங்க, காலின் கீழாய் புளிய வெட்டி வச்சிருக்கிறவங்க, கண்ணியை வச்சிருக்கிறவங்க, சத்துருக்களை நேசிங்கள்.
அப்படி நேசிக்கும் பொழுது நிறைவான பலனை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதாஸ் காட்டி கொடுக்கிற அன்னைக்கு கடைசி நாள்ல இயேசுவை முத்தம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், சிநேகிதனே முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கூட பிசாசே அவனை நினைச்சல, அவனை நீ என்னை காட்டி கொடுத்துட்ட, நீ நல்லா இருக்க மாட்டேங்குது நினைச்சல சொல்றாரு. முத்தத்தினால என்னை நீ சிநேகிதனே காட்டி கொடுக்க போறான். தானே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதாஸ் ஆண்டவர் எப்படி அழைக்கிறாரு? இந்த பாவி நீ உன நினைச்சு பாவி காட்டி கொடுத்துன்னு சொல்லுவோம். உங்களுக்கு குணம் நான் அப்படி இல்லை. ஏசு சொல்லுகிறார், சிநேகிதனே. யூதாஸ் கடைசி ஆண்டவர் கூப்பிட்ட வார்த்தை என்ன வார்த்தை? சிநேகிதனே. முத்தத்தினால காட்டி கொடுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்களை சிநேகிக்கணும். ஆமென் அல்லேலூயா. பேதுரு அந்த பட்டயத்தை எடுத்து ஆசாரியருடைய வேலைக்காரனை காதோடு நினைச்சுட்டான், வெட்டிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காதை எடுத்து ஒட்ட வைக்கிறார் இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்களை நேசிக்கும் பொழுது ஒரு நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். வெள்ள சொல்லுவோம் அல்லேலூயா. நம்ம சத்துருக்களுக்காக ஜெபம், அவங்களை ஆசீர்வதித்து ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்திற்கு அவங்க பாத்திரமா இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அவங்க மேல தங்கும். ஏன்னா ஜபம் உங்களுக்கு நினைச்சு திரும்பி நிற்கிறோம், உங்களுக்கு வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை அறிந்து நினைச்சோம் ஆசீர்வதிக்கிறோம். யாரா இருந்தாலும் ஆசீர்வதிச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ள சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, கொடுக்காம கட்டி வைக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் நினைச்சாது உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கொடுக்கிற இருதயம் இருக்கிறோம் தேவனுக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லாதவங்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, பிறருக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குதோ அவங்களை எல்லாரையும் கர்த்தர் அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் இவ்வளவாய் அந்த வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அமர்ந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கஞ்சாமட்டியா இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இருக்கிறது? கஞ்சாமட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கொடுக்கிறதுல கஞ்சாமட்டி தனம், பிறருக்கு கொடுக்கிறதுல கஞ்சாமட்டி தனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் தனக்கே வேணுங்கிற சுயநலம். தேவனுடைய பிள்ளைகள் மேல 2 கடமை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு அதை செய்யணும், இன்னொன்னு இதை விட்டுறக்கூடாது. நல்லா கவனமா கேட்கணும். ஒண்ணு கண்டிப்பா செஞ்சாலும் செய்யணும், சிலரை விட்டுறக்கூடாது. தேவனுக்கு நீங்க கொடுக்கணும், அதே வேளையில கஷ்டப்படுறவன் சகோதர சகோதரிக்கு இரக்கமாகவும் நீ கொடுக்கணும். ரெண்டுமே உங்களால உள்ள பிரமாணம். சிலர் நினைச்சுவாங்க தேவனுக்கு மட்டும் நினைச்சுவாங்க காணிக்கை கொடுப்பாங்க, தேவனுடைய காரியங்கள் ஆலயத்துக்கு மட்டும் காணிக்கை கொடுப்பாங்க. ஆனா திக்கத்தவர்களுக்கு ஏழைகளுக்கு இறக்க நினைக்க மாட்டாங்க. உனக்கு ரெண்டுமே கடமை இருக்கு, ரெண்டுமே சமமா இருக்கு. நீ 10 ரூபாய் தேவனுக்கு கொடுத்தா 10 ரூபாய் இல்லாதவனுக்கு இறக்கும்படியா நீ கொடுக்கணும் என்று கர்த்தர் சொல்லுங்க. நல்ல சொல்லுமா? அதை செய்யணும், கசப்பாத்து கொடுக்கணும், காணிக்கை நீ கொடுக்கணும். இதை விட்டுறக்கூடாது, இதை விட்டுறக்கூடாது. இறக்கம் பாராட்டுறது கூடாது, விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுங்கள், உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை பேசினா நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுங்க 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 கொடுங்க. நீ கொடுத்தாதான் உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அநேகருக்கு நீங்க நிறைவான பலன் கிடைக்கல. அவங்க நினைக்கிறாங்க நாம ஆண்டவரை ஏமாத்தி, மக்களை ஏமாத்தி, இல்லாதவங்களை ஏமாத்தி நம்ம சேர்த்துக்கிட்டு நினைக்காங்க. மொத்தமா ஒரு நாள் கொள்ள போயிடும், மொத்தமா நினைக்கிற ஒரு நாள் கொள்ள போயிடும். இப்ப ஜனங்களுடைய சிந்தனை, அநேக சிந்தனை அப்படின்னா தேவனுக்கு கொடுக்க கூடாது. அவருக்கு நிறைய ஐஸ்வர்யம், அவருக்கு நம்ம ஏன் கொடுக்க கட்டளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறக்கம் உள்ளவங்க யாராவது செய்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆஸ்பத்திரி கொண்டு கொடுக்கணுங்க ரெடியா ஒண்ணுமே சொல்லுங்க. இந்த டாக்டர் 1 லட்சம் ரூபாய் பில்லு போட்டாரு. சர்வசாதாரணமா சொல்லுவாங்க 1 லட்சம் 2 லட்சம். வழக்கறிஞருக்கு கொண்டு கொடுக்கறதுக்கு ஆயத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழக்குகளுக்கு செலவு பண்ண ஆயத்தம், மருத்துவமனைகளுக்கு செலவு பண்ண ஆயத்தம், ரெடி. சந்தோஷம் அவங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். களியாட்டுகள், பொழுதுபோக்குகள், ஊரெல்லாம் சுத்துறதுக்கு, செலவு பண்றதுக்கு, லக்ஸரி லைஃப் வாழ்றதுக்கு அவங்க பணத்தை செலவு பண்ண அவங்க தயார், கொடுக்க ரெடி. கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறதுக்கும் இருதயம் என்ன இல்லை, கடினமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்ல கொடுங்கள், அப்போ உங்களுக்கு திருப்ப கொடுக்கப்படும், நிறைவான பலன் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னார். கொடுக்கிறவனா மாறும். கர்த்தருக்கு
விசுவாசிக்கிறவர் அல்ல சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. உங்களுக்கு என்ன பலம் இருக்குதோ கொடுக்குறீங்க, அதை பலத்தின்படி கொடுங்க. அல்லேலூயா. தகுதியின்படி கொடுங்க, பலத்தின்படி கொடுங்க, உற்சாகமா கொடுங்க. கர்த்தர் உற்சாகமா உங்களுக்கு திருப்பி கொடுப்பார், பலத்தின்படியே கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிறவர் அல்ல சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆறாவதாக, நமக்கு யார் அதில் நன்மை செய்ய முடிகிறதோ அவங்களுக்கு கொடுத்தா நிறைவான பலன் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாண வீட்டில் மொழி எழுதுற மாதிரி இல்லை. இன்னைக்கு 500 ரூபாய் எழுதுனா நம்ம கல்யாணத்துக்கு 500 ரூபாய் செய்வாங்கன்னா அது கொடுத்தா அவங்க கொடுப்பாங்க. இது வேற. இந்த விதமான இறக்குங்கிறது வேற. யார் நமக்கு கொடுத்தா செய்ய முடியாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யார் நமக்கு கொடுத்தா நமக்கு செய்ய வேண்டாம், பதில் செய்ய முடியாது என்று நம்ம நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம நினைச்சிருமா கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு கூட எனக்கு செஞ்சா இவங்க செய்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவி எப்படி கொடுக்குறது? யார் தனக்கு செய்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்களுக்கு கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு என்ன உண்டு? நன்மை உண்டு அப்படின்னு ஏதாவது நினைக்கிறாங்கன்னா அந்த நன்மை யார்கிட்ட இது கிடைக்கும் என்கிறதுக்கு தான் நினைச்சவங்க அவங்க கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உலக பிரகாரமான ஒரு மாயையாக இருக்கிறது. உடனே சொல்லுமா, அல்லேலூயா. நமக்கு யார் கொடுக்க முடியாம நிலைமையில இருக்காங்களோ அவங்களுக்காக நம்ம நினைச்சோமே கொடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உடனே சொல்லும் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏழாவதாக பாருங்க, யாருக்கெல்லாம் உபத்திரவம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உபத்திரவப்படுறாங்க கேட்ட சொல்லுவாங்க, நான் உபத்திரவப்படுகிறேன். உபத்திரவப்படுகிறது நல்லது. அல்லேலூயா. யாரெல்லாம் உபத்திரவப்படுகிறார்களோ அவங்க எல்லாருமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிச்சயமாகவே ஒரு கர்த்தருடைய மகிமை அவங்க நினைச்சுவாங்க, அவங்க பெற்றுக்கொள்வோம். விசுவாசிக்கிறவங்க அல்ல சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஒரு நித்திய கனமகிமை நிறைவான பலன் நமக்கு உண்டாகும்னா உபத்திரவப்படுறது நல்லது. ஆமென். அல்லேலூயா. துன்பம், உபத்திரவம், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகம் என்கிறது பஞ்சுமத்தை அல்ல. உபத்திரவம், துன்பம், பாடு, அவமானம், நிந்தை ஆங்காங்கே நம்ம கடந்து போக வேண்டியிருக்கும். நமக்கு முன்னாலே கடந்து போகிற இயேசு ஒருவர் உண்டு. ஆமென். அல்லேலூயா. நமக்கு முன்பாய் திறந்த வாசலை உண்டாக்குகிற இயேசு ஒருவர் உண்டு. உபத்திரவ நேரத்திலே வசனத்தை கை கொண்டா ஒரு திறந்த வாசல் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிறபடினாலே இந்த உபத்திரவம், இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற உபத்திரவம், துன்பம், அவமானம், நிந்தை இவை எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்ல சொல்லுவோம். அல்லேலூயா. உன் பாடுகள் இன்னைக்கு என்ன இருந்தாலும் சரி, உன் கஷ்டங்கள், வியாதிகள், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. இதுக்கு பின்னால் என்ன நடக்கும்? உன்னுடைய உபத்திரவத்திற்கு பின்னால உனக்கு ஒரு நித்தியமான ஒரு கனம், ஒரு மகிமையை கர்த்தர் நிறைவான பலனை உனக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சோதரம் 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 சோதரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 8ஆவதாக, கர்த்தருக்கென நாம மனப்பூர்வமாக செய்கிற ஊழியம். கர்த்தருக்கு சோதரம். நம்ம மனப்பூர்வமாக செய்கிற பணிகள். கர்த்தருக்கு சோதரம். எதெல்லாம் நம்ம கர்த்தருக்கென மனப்பூர்வமாய் செய்கிறோமோ, நம்ம மனப்பூர்வமாய் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு எப்படி கிடைக்குமா? நிறைவான பலன்களை அது கொண்டு வந்து சேரும். விசுவாசிக்கிறவங்க என்ன சொல்லுவேன்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம எதை செய்தாலும் சரி கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நம்ம ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனப்பூர்வமாய் நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி மனப்பூர்வமாய் நாம செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமாகவே நிறைவான பலன் உண்டாகும். இது நாம் கொலோசியர் 3:23-24 வாசிக்கலாம். 9ஆவதாக, விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின்பு, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின்பாடு நமக்கு என்ன செய்யும்? கனமும் மகிமையும் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய விசுவாசம் இன்னைக்கு சோதிக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்க காணப்படலாம். இந்த விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு என்ன உண்டாகுமா?
கனம் மகிமை செய்யும் உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிறோம் அதிக வெளியேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனம் மகிமையும் காணப்படும். அப்போ விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின்பு இப்போ இருக்கிற உங்க விசுவாசம் அது சோதனைக்குள்ளதா இருக்கிறது. அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின்பு உங்களுக்கு நிறைவான பலன் செய்யும் உண்டாகும். இப்போ ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை சோதிப்பார். நீ பொறுமையா இருக்கிறீங்களா? நீங்க கர்த்தருக்கு சோதனை முறுமுறுக்காம இருக்கிறீங்களா? விசுவாசத்தினுடைய அவிசுவாசத்தினுடைய முதல் வெளிப்பாடு என்னது? முறுமுறுப்பு தான். என்ன செய்ய மாட்டாங்க? முதல்ல கலகம்லாம் பண்ண மாட்டாங்க. முதல்ல நினைச்சுவாங்க முறுமுறுப்பு நடக்கும். முதல்ல முறுமுறுப்பாங்க. ஆண்டவர் விசுவாசம் குறைச்சது எங்கே ஏற்படுதோ அங்கே என்ன நடக்கும்? முறுமுறுப்பு முதல்ல உண்டாகும். திரும்பி அவர் பெருமலை இறைச்சல் கேட்கப்பட்டது போல முறுமுறுப்பு என்னாகும்? அது எதிர்வார்த்தையாய் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குவாதமாய் மாறும், தர்க்கமாய் மாறும். விசுவாசம் குறைய 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 என்னாகும்? அது கலவரமாய் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போராட்டமாய் கர்த்தருக்கு விரோதமாய் மாறும். அப்போ விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நம்ம நினைச்சணும் பொறுமையா நினைச்சணும் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு நித்திய கனமகிமை நமக்கு என்ன உண்டாகும்? உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். விசுவாசிக்கிறவங்க என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைவாக நம்ம பலனை பெற்றுக்கொள்ள நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நம்ம நினைச்சணும் நம்ம பொறுமையோடு கூட இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10வதாக நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது நமக்கு நிறைவான பலன் உண்டாகும். என்ன சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணுமா? அறிக்கை பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம என்ன செய்யணும்? பிறருக்கு நாம சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாம ஆண்டவரை நாம அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு ஒரு நல்ல ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு நிறைவான பலன்களை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க என்ன சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஜீவிதத்துல நாம அறிக்கை பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனத்திலே நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்திலே மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ ஒரு பூரண பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவராலே இந்த வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிக்கை செய்யணும். அவர் எனக்காக இந்த பூமியிலே வந்தார், அறிக்கை செய்யணும். அவர் எனக்காய் ஊழியம் செய்தார், அறிக்கை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எனக்காய் மரித்தார், அறிக்கை செய்யணும். அவரின் வியாதிகளை குணமாக்கினார், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அறிக்கை செய்யணும். அவர் 3ஆம் நாள் ஜெயமாய் உயிரோடு கூட எழுப்பினார், அறிக்கை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிசீக்கிரமாய் என்னோடு கூட என்னை எடுத்துக் கொள்ளும்படியாய் அதிசீக்கிரமாய் அவர் வரப்போகிறார், அறிக்கை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஒரு புதிய எருசலேமை சீயோனை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், அறிக்கை செய்யணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு நிறைவான பலனை அவர் கொடுப்பார். ஆனா அநேகர் என்ன செய்யறாங்களா? கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு இடத்துல பேசினா நீங்க கிறிஸ்தவங்களான்னு கேட்டா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பழைய நண்பர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, பழைய நண்பர் என்ன மறந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் கொஞ்சம் நாட்களில் விசாரிக்கணும், அவங்க இடத்துல நிறைய வியாதி இருந்ததுன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக எடுத்த உடனே எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். நல்லா இருக்கிறேன். என்ன விஷயம் எடுத்துகிட்டு எடுத்துனாரு? என்ன விஷயம்? சாதாரண விசாரிக்க தான் ஃபோன் பண்ணேன். எப்படி இருக்கிறீங்க? ஊழியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஊழியெல்லாம் எப்படி செய்யுது? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, ஊழியம்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னவா ஊழியம்லாம் ஒன்றும் எனக்கு முதல்ல எனக்கு ஒன்றும் புரியல. நான் பேசுறது தான் அவருக்கு புரியலையா, அவரோட கம்யூனிகேஷனில் எதுவும் செல்லில் ப்ராப்ளம் இருக்கா அப்படி திரும்ப கேட்டேன். ஊழியம் பார்க்க நான் ஊழியம் பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். சபை வைத்திருந்தார். அப்போது ஊழியம் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நாட்டில் எப்படி? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, ஊழியம்லாம் நான் ஒன்றும் இல்லையே. இப்போ என்னவா இருக்கீங்க? எனக்கு பிஷப்பாக இருக்கிறேன். எப்படி ஊழியம் பார்க்கலையா? அவர் என்னவா இருக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிஷப்பாக இருக்கிறேன். சரி, பிஷப்பாக இருந்தால் என்ன ஊழியம் பார்க்குறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிலாம் ஒன்றும் பார்க்கலையே. உண்மை நான் புரிஞ்சு உண்மையாக என்ன சொன்னாரா? அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஒரு அனுபவம், தன்னை ஒரு போதகராகவும் தன்னை ஆண்டவருடைய பிள்ளையாக தன்னுடைய
கேட்டால் அவர் என்ன நினைக்கணும், எங்கள் ஏரியாவில் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது, நம்ம ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குது, இவங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குன்னு ஆத்ம பாரம் கர்த்தர் சுகமாக்குவார் என்ற விசுவாச வார்த்தைகள் எதுவுமே அவர் நெஞ்சில் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணினால் உனக்கு நிறைவான பலன் வரும். நீ அறிக்கை பண்ணாட்டா இருக்கிற பலனை இழந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளை சொல்லுங்க, இயேசுவை அவருடைய காரியங்களை அறிக்கை செய்யும் பொழுது அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அப்படியே இருந்தாங்க. எந்த இடத்துல இயேசுவை அறிக்கை பண்ணாங்க, உயர்த்தினாங்க, பிரஸ்தாபப்படுத்தினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ராயனுக்கு முன்னால இருந்த போதும் சரி, போர்ச்சேவர்கள் சேனாதிபதி 120 முன்னால் நிற்கும் போதும் சரி, அரிசேயர்கள் முன்னால் நிற்கும் போதும் சரி, திரளான கூட்டம் முன்னால் நிற்கும் போதும் சரி, கொஞ்சம் கூட்டத்தார் முன்னாலும் சரி, அவங்க இயேசு கிறிஸ்துவை அவங்க அறிக்கை செய்தவர்களாய் காணப்பட்டாங்க. ஆதி அப்போஸ்தலர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் அவங்க நிறைவான பலன்களை அவங்க பெற்றுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகளோட என்ன சொல்லுவோம், அல்லேலூயா. வாயை திறந்தா இயேசு தான் வரணும். தெரிஞ்சணும், வாயை திறந்தா கிருபையான வார்த்தை, வேத வசனம், இயேசுவை குறித்த அறிக்கை உங்களுக்கு நிறைவான பலனை. அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை கர்த்தர் நிறைவான பலன்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த இடங்களில் ஒரு கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. தோதுரா 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 தோதுரா. நிறைவான பலன்களை தருகிற அன்பு தகப்பனே உங்களுக்கு தோதுறோம். 10 காரியங்களை நாங்கள் தியானிக்கப்பா. சோதரம் தகப்பனே உங்களுக்கு தோதுறோம் தோதுறோம். ஆண்டவரே தனி ஜெபம், ஆண்டவரே அந்தரங்கமான உபவாசம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுக்கு நிறைவான பலனை கொண்டு வரும் என்று சொல்லி என்னோடு கூட பேசுறீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. தகப்பனே பிறருக்கு இரக்கம் பாராட்டுகிறது, ஆண்டவரே பிறருக்கு ஆண்டவரை உதவி செய்கிறது, ஆண்டவரை நிறைவான பலன்களை கொண்டு வரும் என்று சொல்லி எங்களோடு கூட பேசுறீங்க. நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே ஸ்தோத்திரம். உமது நிமித்தமாக, நாமத்தின் நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை துன்பப்படுத்தும் பொழுது எங்களுக்கு நிறைவான பலன் வரும் என்று சொல்லி நீங்க சொன்ன வார்த்தைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்கும் பொழுது எங்களுக்கு நிறைவான பலன் வரும் என்று சொல்லி நீங்க சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கொடுங்கள், உங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் திருப்பி கொடுக்கப்படும் என்று சொல்லி நிறைவான பலன் கொடுக்கப்படும் என்று சொல்லி கொடுக்கிறதை குறித்து எங்களோடு கூட கர்த்தர் பேசுறீங்க, நினைவுபடுத்துறீங்க. நாங்கள் கொடுக்கிறவர்களாய் மாறுபடியாய் நிறைவான பலன்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரத்துக்கு பண்ண. எங்களுக்கு பதில் நன்மை செய்ய முடியாதவர்களுக்கு ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை நன்மை செய்யும் பொழுது நிறைவான பலன் எங்களுக்கு உண்டாகும் என்று எங்களோடு கூட பேசுறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு பதில் நன்மை செய்ய முடியாதவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரை நன்மை செய்ய நிறைவான பலன்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த உபத்திரவ நாட்களிலே, உபத்திரவ காலங்களிலே நாங்கள் பொறுமையாய் இருக்கும் பொழுது உபத்திரவங்கள் அதிசீக்கிரமாய் நீங்கும் என்றும் உபத்திரவத்தின் நிமித்தமாய் நிறைவான பலன் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. தகப்பனுடைய வார்த்தையின்படி எங்கள் உபத்திரவங்கள் அதிசீக்கிரமாய் நீங்கும்படி இந்த உபத்திரவத்திற்கு ஏற்ற நிறைவான பலனை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கென மனப்பூர்வமாய் நாங்கள் செய்கிற ஊழியங்கள், உமக்கென மனப்பூர்வமாய் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்கள், காணிக்கைகள், மனப்பூர்வமாய் நாங்கள் செலுத்துகிற தோத்திர பலிகள், மனப்பூர்வமாய் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நிறைவான பலன் உண்டு என்று எங்களோடு பேசுனீங்களே. நாங்கள் எல்லாவற்றிலும் உமக்கென மனப்பூர்வமாய் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்ய கர்த்தருக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த விசுவாசங்கள் சோதிக்கப்பட்ட பின் நாங்கள் பொன்னாய் விளங்குவோம், நிறைவான பலன்களுக்கு உண்டாகும் என்று சொன்னீரே. நாங்கள் ஆண்டவரை எங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது பொன்னாய் விளங்கும்படியாய் கர்த்தருக்கு ஆண்டவரை பொறுமையை தரும்படியாய் கிருபையாய் வழிநடத்தும்படியாய் நிறைவான பலன்களை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரை உண்மை நாங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது, ஆண்டவரை விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது நிறைவான பலன்களை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோமே. எந்த சூழ்நிலையிலும் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் பிறருக்கு சொல்ல, உன் நாமத்தை அறிக்கை பண்ண, உன் நாமத்தை பிரசாகப்படுத்த, உயர்த்த, வாழ்த்த, துதிக்க கர்த்தர்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறார். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க, நிறைவான பலன்களை தந்து ஆண்டவரை சோதரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாக, நிரம்பி வழிகிற பாத்திரமாக, நிரம்பின பாத்திரமாக தகப்பனே ஒவ்வொருவரையும் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வியாதிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் கண்ணீர்கள் எல்லாம் நீங்கட்டும், பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் காரியங்கள் நசுக்கப்படும்படியாக சோதரம். திறந்த வாசல்கள் வசனத்தை கேட்கிறபடினாலே, அதை கைகொள்கிறபடினாலே திறந்த வாசல்கள் உங்களுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை போகிறோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
உயர்த்தப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்காய் நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதி சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போகிறார். ரகசிய வருகைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்காய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற புதிய எருசலேமுக்காய் சீயோனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோடு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் என்றென்றைக்குமாய் நம்மோடு கூட நிறைவேறும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைவான பலன்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார்.